class. I'm your professor Dr. D. Silambarasan. போனதில் வரையும் ஸ்டெடி கரண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்தோம், கிர்ச்சாஃப்ஸ் லாஸ் பார்த்தோம், அப்புறம் அதோட அப்ளிகேஷன்ஸ் வீட்ஸ்டன்ஸ் பிரிட்ஜ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம், அதோட சென்சிட்டிவ்னஸ் லிமிட்னஸ் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ ட்ரான்சியன்ட் கரண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இண்டக்டர் இன் டிசி சர்க்யூட், ஒரு டிசி சர்க்யூட்டில் ஒரு இண்டக்டன்ஸை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். டிசி சர்க்யூட்னா என்ன, ஒரு டிசி பவர் சப்ளை 2 வோல்ட் பவர் சப்ளையோ 10 வோல்ட் பவர் சப்ளையோ 6 வோல்ட் பவர் சப்ளையோ 12 வோல்ட் பவர் சப்ளையோ நம்ம ப்ளக் பாயிண்டில் போட்டு எடுத்து லேபில் ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டரி வேல்யூ யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் பவர் சப்ளைன்னு சொல்கிறோம். அதில் ஒரு இண்டக்டன்ஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன, இண்டக்டன்ஸ்னால் ஸோ ஒரு இண்டக்டன்ஸ் காயில் மாதிரி இருக்கும், ஒயரை வந்து லூப் ஃபார்மில் காயில் ஃபார்மில் மேக் பண்ணி அதை வந்து வைண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சர்க்கிள் ஃபார்மில் நமக்கு வைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம இண்டக்டன்ஸ்னு சொல்லுவோம். Right. When a steady EMF E is applied to a circuit containing resistance R only, the current rises instantly to its maximum value I is equal to E by R. ஈனாலும் வினாலும் ஒன்று தான். ஈங்கிறது இஎம்எஃப், விங்கிறது வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. அதனால் வியும் ஈயும் நிறைய இடத்துல மாற்றி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர், ஓம்ஸ்லாம் இருக்குல்ல, வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். அதில் விக்கு பதில் இ போட்டோம்னா இ இஸ் ஈக்குவல் டு ஐஆர்னு வரும். அதில் ஐயை வச்சுட்டு ஆர் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா ஐ இஸ் ஈக்குவல் டு இ பை ஆர்னு வந்துடும். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகும்போது உள்ள கரண்ட்டு. ஹவவர் when a DC circuit containing inductance and inductor மின் சுருள்னு சொல்லுவோம், இண்டக்டர் இஸ் switched on, the current does not reach its maximum value at once, rather it takes some time to attain its maximum value. ஸோ ஒரு பேட்டரி கனெக்ஷன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகும்போது மேக்ஸிமம் உடனே ரீச் ஆயிரும். ஆனால் அதே இது ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக ஒரு இண்டக்டன்ஸ் காயில் வந்து நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் மேக்ஸிமம் கரண்ட்டு ரீச் ஆக டைம் எடுக்கும். This due to the opposing induced EMF setup in the coil during the growth of the current in the circuit. ஸோ டைம் ஆகும்னு சொல்கிறோம்ல, அப்போ அதான் growth of the currentன்னு சொல்லலாம். இந்த இண்டக்டன்ஸ் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும், அதான் சொல்லுது. திஸ் இஸ் டியூ டு த அப்போசிங் இன்டியூஸ்டு இஎம்எஃப் செட்டப் இன் தி காயில். ஸோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜ் தான் ஃப்ளோ ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டையும் சேர்த்து அது கேரி பண்ணிட்டு போகும். அது வந்து காயிலில் அந்த மாதிரி ஃப்ளோ ஆகும்போது அது ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது என்ன பண்ணும், க்ரோத் ஆஃப் கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணும். இண்டக்டன்ஸ் வழியாக மேக்ஸிமம் கரண்ட்டு ரீச் ஆக விடாமல் அப்போஸ் பண்ணும். ஸோ அதுக்கு தான் மேக்ஸிமம் கரண்ட்டு ரீச் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதான் இண்டக்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகும்போது டைம் எடுக்கிறது. த வேரியிங் கரண்ட் இன் த circuit time interval before attaining the maximum value is known as the transient current. ஸோ இப்போ பவர் சப்ளை ஆன் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈங்கிறது 2 வோல்ட் அப்படின்னு வச்சுக்குவோம், சரியா, 2 வோல்ட். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு இ பை ஆர் போட்டோம்னா ஈக்கு பதிலாக 2 வோல்ட் போடுறோம். இண்டக்டன்ஸ்க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும், அது போட்டோம்னா அது அப்போ கரண்ட் வழி தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஓம்னு வச்சுக்குவோம், இல்லைன்னா 2 ஓம்ஸ்னு வச்சுக்குவோம், சரியா. ஈங்கிறது 2 வோல்ட்டு, ஆறுங்கிறது 2 ஓம். ஸோ 2/2 போட்டோம்னா கேன்சல் ஆயிரும், ஐங்கிறது 1 ஆம்பியர்னு வரும். ஸோ அதான் கரண்ட்டு இண்டக்டன்ஸ் வழியாக ஃப்ளோ போய் சேரக்கூடிய மேக்ஸிமம் கரண்ட்டு, சரிதானா. இப்போது இதே இது இண்டக்டன்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 1 ஆம்பியர் சடனாக மேக்ஸிமம் ரீச் ஆயிரும், ஆன் பண்ண உடனே ரீச் ஆயிரும். இதே இது ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக ஒரு இண்டக்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மெதுவாக க்ரோ ஆகி தான் ரீச் ஆகும். அதுக்கு பேர் தான் அந்த க்ரோத்துன்னு நம்ம சொல்கிறோம், க்ரோத் ஆஃப் கரண்ட் இன் தி இண்டக்டன்ஸ் காயில் அப்படின்றோம். அதுக்கு என்ன டைம் எடுக்குதோ அது வந்து பின்னாடி டைம் கான்ஸ்டன்ட்னு ஒன்று வரும். அந்த கரண்ட்டு ஸ்டெடியாகி ரைஸ் ஆகுதில்ல, அந்த டைம் இன்டர்வல் பிஃபோர் அட்டைனிங் தி மேக்ஸிமம் வேல்யூ இஸ் நோன் அஸ் தி டிரான்சியன்ட் கரண்ட்டு. அந்த 0லேருந்து ஒரு 1 ஆம்பியர் வரைக்கும் ரைஸ் ஆகிறதுக்கு இடையில உள்ள கரண்ட்டை தான் அது வந்து கண்டினியூஸ் இருக்குது, ஏன்னா கண்டினியூஸாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதைத்தான் நம்ம அந்த வேரியிங் கரண்ட்டை தான் டிரான்சியன்ட் கரண்ட் அப்படிங்கிறோம். ப்ராக்டிகலி ஆல் இண்டக்டன்ஸ் காயில் possesses ohmic resistance. To discuss the transient rate of current in the circuit, we include resistance R in the inductance coil in series with the inductance L of the coil.
எல்லா இண்டக்டன்ஸுக்குமே ப்ராக்டிக்கலாக நான் தான் சொன்னோம்ல, எல்லா வயருக்குமே ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். என்ன கண்டக்டிங் மெட்டீரியலாக இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவாக இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக இந்த பிஹேவியரை ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சீரீஸில் இன்னொரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போது பாருங்கள், பேட்ரி இருக்குது, இண்டக்டன்ஸ் இருக்குது, அதுக்கு சீரீஸில் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்குது. இப்போ growth of current in an inductance coil அப்படி என்னங்கிறது பார்ப்போம். Let a steady EMF E be applied to a circuit containing inductance L and resistance in series. At the instant circuit is closed, the current I is equal to 0 at t is equal to 0. பேட்டரி ஆஃப் பண்ணி வைக்கும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகிறது வந்து 0வாக இருக்கும். அதை வந்து இனிஷியல் டைம்னு எடுத்துக்கிறோம். டைம் t is equal to 0. Thereafter the current starts increasing and reaches a steady maximum value I naught. At any instant t, let I be the current in the circuit. ஸோ I நாட்டுங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல 1 ஆம்பியர்னா 1 ஆம்பியர் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கிறது. ஐங்கிறது எந்த டைமில் நம்ம அந்த ஐ நாட் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இன்ஸ்டன்ட்டில் வேணாலும் மெஷர் பண்ணுற கரண்ட். த பேக் இஎம்எஃப் அக்ராஸ் தி இண்டக்டன்ஸ். இண்டக்டன்ஸ் வந்து ஒரு அப்போசிங் இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னோம்ல, அந்த பேக் இண்டக்டன்ஸ் என்னவாக இருக்கும்னா L into di/dt. அதாவது இண்டக்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அது வந்து ஒரு பேக் இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா கரண்ட்டு வந்து ஸ்லோவாக தான் ரைஸ் ஆகும். ஸ்லோவாக ரைஸ் ஆகும்போது வேரியிங் கரண்ட்டு. ஸோ வேரியிங் கரண்ட்டு ஒரு காயில் வழியாக ஃப்ளோ ஆகும்போது அங்கே ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்த்துருப்போம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், லென்ஸ் லா, ஃபேரடேஸ் லா அதெல்லாம் நம்ம அங்கே பார்த்துருப்போம். ஸோ அது ஒரு பேக் இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணோம். அது L into di/dt இருக்கும். அப்புறம் இந்த வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி ரெசிஸ்டன்ஸ் வந்து R into I இருக்கும். வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி ரெசிஸ்டன்ஸ் வந்து V is equal to IR எழுதுறோம்ல, அதான் வோல்டேஜ் ட்ராப். R அது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஸ்மால் I. த அப்ளைடு இஎம்எஃப் E மஸ்ட் பி பேலன்ஸ் தி சம் ஆஃப் அபவுட் 2 வோல்டேஜஸ். ஸோ தேர்ஃபார் E இந்த அப்ளைடு இஎம்எஃப் வந்து இது வழியாக எவ்வளோ ஃப்ளோ ஆகுதோ அது ரெண்டையும் ஆட் பண்ணால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே சீரீஸில் இருக்குது. ஸோ E is equal to RI plus L into di/dt. இந்த RI இந்த சைடு கொண்டு வந்தோம்னா E minus IR is equal to L into di/dt. அப்போது di இந்த E minus IR அந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா dt/L இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். ஸோ di/E minus IR dt/Lன்னு போட்டுறோம். இப்போ இன்டகிரேட்டிங் தி போத் சைட்ஸ். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டகிரேஷன் di/E minus IR, ரைட் ஹேண்ட் சைடு 1/L இண்டக்டன்ஸ் கான்ஸ்டன்ட்டு, அதனால் இன்டகிரேஷனுக்கு வெளியே எடுத்துடுறோம். dt மட்டும் அங்கே வேரியபிள். ஸோ இன்டகிரேஷன் dt. ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும்? -L/R log E minus IR. இது எப்படின்னா 1/x இன்டகிரேட் பண்ணும்போது log xன்னு கிடைக்கும். அதுதான் எழுதியிருக்குது. ஸோ log E minus IRன்னு எழுதியிருக்கிறோம். இந்த L லெஃப்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, அதை வந்து இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ரைட்டா? L வந்து ரைட் ஹேண்ட் சைடு 1/Lன்னு இருக்கா, அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா மேலே வந்துடும். ஸோ L E minus IR இருக்குல்ல, ஏன்னா இன்டகிரேஷன் DI ஐயை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஸோ IRஐ இன்டகிரேட் பண்ணும்போது I 1 ஆயிரும், R வந்துடும். ஸோ அது டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ -L/R log E minus IR. ரைட் ஹேண்ட் சைடு ஒன்றுமே இல்லை, வெறும் இன்டகிரேஷன் dt மட்டும் இருக்குது. dxஐ இன்டகிரேட் பண்ணால் x. ஸோ dtஐ பண்ணால் t. ஸோ t அப்புறம் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் ஏன்னு ஒன்று போட்டுக்கிறோம். அது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ டைம்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு 0வாக இருக்கும். இனிஷியலாக உள்ளது கரண்ட்டை ஆன் பண்ணாதப்போ. ஸோ இதில் இப்போ t is equal to 0ன்னு போடணும். ஐயும் 0 போட்டோம் அப்படின்னா -L/R log E minus IR அது வந்து 0 ஆயிரும். ரைட் ஹேண்ட் சைடு t வந்து 0, கான்ஸ்டன்ட் வந்து A. ஸோ L/R log E பேஸில் log எக்ஸ்போனன்ட் நேச்சுரல் லாக், அதான் log E போட்டிருக்குது இன்ட்டு E. ரைட், அந்த மைனஸ் சைன் விட்டு போயிருக்கு. நீங்கள் மைனஸ் சைன் போட்டுக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு. தேர்ஃபோருக்கு அப்புறம் மைனஸ் சைன் போடணும், அது விட்டு போயிருக்கு. இப்போ அதுலேருந்து ஏ எழுதுனோம்னா A is equal to -L/R log E. இப்போது இந்த ஈக்குவேஷனை போய் இந்த ஏவை போய் இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது t +
ரெசிஸ்டன்ட் ஏனுக்கு அந்த ஏன்ற இடத்துல தான் அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ டி மைனஸ் எல் பை ஆர் லாக் இ, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் எல் பை ஆர் லாக் இ மைனஸ் ஆர்ஐ. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் எல் பை ஆர் லாக் இ இருக்கு இல்லையா. ஸோ இந்த டி இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா, ஸோ த்ரோ அவுட்டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். ஸோ மைனஸ் எல் பை ஆர் லாக் இ மைனஸ் ஆர்ஐ இருக்குது, அது ப்ளஸ் ஆயிரும். ஸோ எல் பை ஆர் லாக் இ மைனஸ் ஆர்ஐ, டீங்கிறது மைனஸ் டி ஆயிரும், எல் பை ஆருங்கிறது ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் எல் பை ஆர் லாக் இ. அந்த ப்ளஸ் எல் பை ஆர் லாக் இயை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் எல் பை ஆர் லாக் இ, ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் டி இருக்கணும். இப்போது இந்த எல் பை ஆரை காமனாக எடுத்துட்டோம், எல் பை ஆர் லாக் இயை காமனாக எடுத்துட்டோம்னா இ மைனஸ் ஆர்ஐ டிவைடட் பை இ. லாக் ஏ மைனஸ் பி அப்படின்னா எப்படி எழுதலாம், லாக் ஏ டிவைடட் பை பின்னு எழுதலாம். லாக் ஏ ப்ளஸ் பிங்கிறது எப்படி எழுதலாம், லாக் ஏ இன்ட்டு பின்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்கு. ஸோ லாக் இ மைனஸ் ஆர்ஐ அப்படிங்கிறது லாக் ஏ, லாக் இ அப்படிங்கிறது லாக் பி. அப்போ லாக் காமன் எடுத்தோம்னா ஏ பை பின்னு எழுதணும். ஸோ இ மைனஸ் ஆர்ஐ பை இ ஈக்குவல் டு மைனஸ் இ. ஸோ திரும்ப இந்த எல் பை ஆர் அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் ஆர் பை எல் இன்ட்டு டீன்னு கிடைக்கும். இப்போ ரெண்டு சைடும் எக்ஸ்போனண்ட் எடுத்தோம்னா லாக் நேச்சுரல் லாகிரிதம் கேன்சல் ஆயிரும், அந்த சைடு இ பவர் போயிடும். ஸோ இ மைனஸ் ஆர்ஐ பை இ இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஆர்டி பை எல். இப்போ இ பை இ மைனஸ் ஆர்ஐ பை இன்னு பிரித்தோம்னா இ பை இ வந்து 1 ஆயிரும், மைனஸ் ஆர்ஐ பை இன்னு எழுதிக்கலாம். இ மைனஸ் இ பவர் மைனஸ் ஆர்டி பை எல். ஸோ இந்த 1 மைனஸ் இருக்குல்ல, இப்போ அந்த சைடு இ மைனஸ் இ பவர் மைனஸ் ஆர்டி பை எல் இருக்குல்ல, அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடும். ஆர்ஐ பை இ இருக்குல்ல, அது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போட்டோம்னா 1 மைனஸ் இ பவர் ஆர்ஐ பை ஆர்டி பை எல் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஐ பை இன்னு கிடைக்கும். அதுலேருந்து ஐ மட்டும் எழுதணும், ஸ்மால் ஐ மட்டும் எழுதணும் அப்படின்னா இந்த ஆர் பை இ வந்து அந்த சைடு போயிடும், இ பை கேபிட்டல் ஆர்னு போயிடும். புக்கில் சரியாக இல்லை, அதை நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. இ பை கேபிட்டல் ஆர் இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஆர்டி பை எல். when t is equal to infinite tல பவரில் t இருக்கு இல்லையா, e power minus rt by l, அந்த t வந்து இன்ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா e power minus infinity is equal to 0, then the current goes its equilibrium value of e by r. The quantity e by r is equal to I naught, the maximum value of the current. ஸோ அதான் சொல்லுது, ஐ நாட்டுங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ இ பை ஆருக்கு பதில் ஐ நாட் போட்டோம் அப்படின்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஆர்டி பை எல். திஸ் இஸ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் கரண்ட் அட் எனி இன்ஸ்டன்ட் டி டியூரிங் தி growth ஆஃப் தி கரண்ட் இன் த சர்க்யூட். ஸோ இனிஷியலாக 0, மேக்ஸிமம் கரண்ட்டு ஐ நாட்டு, எந்த இன்ஸ்டன்ட்டில் வேணாலும் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா உள்ள கரண்ட் வந்து ஐ. ஃபார் எக்ஸாம்பிள் டைம் 0 செகண்டாக இருக்கும்போது உள்ள கரண்ட் வந்து 0, 5 செகண்டாக உள்ள கரண்ட் வந்து மேக்ஸிமம் கரண்ட் ஐ நாட். இப்போது 2வது செகண்டில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கரண்ட்டு ஐ நாட் இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஆர் டி வந்து 2 செகண்ட்ஸ்னால் செகண்ட் அதான் இன்ஸ்டன்ட் டிவைடட் பை எல். இண்டக்டன்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், டர்ன்ஸில் எழுதுவோம், 300 டர்ன்ஸ் 400 டர்ன்ஸ்னு எழுதுவோம். ரெசிஸ்டன்ஸு ஓம்ஸில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் கரண்ட்டு 1 ஆம்பியர்னு வச்சுக்குவோம். ஸோ 1 ஆம்பியர் 1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஆர் வந்து 10 ஓம் இல்லை 1 ஓம்னு வச்சுக்கிறோம், ஏதோ ஒரு வேல்யூ. டி வந்து நான் சொன்ன மாதிரி செகண்ட் 2வது செகண்ட் 3வது செகண்ட்னா அந்த வேல்யூ போட்டுக்கலாம், டிவைடட் பை எல் போட்டோம்னா நமக்கு எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் கரண்ட்டு கிடச்சிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவை கண்டுபிடிச்சி அதுக்கு கிராஃப் பிளாட் பண்ணோம் அப்படின்னா டைம் இன்க்ரீஸ் ஆக கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. மேக்ஸிமம் கரண்ட் ஐ நாட்டுன்னு மார்க் பண்ணியிருக்கு. ஸோ எல் பை ஆர் அந்த ரேஷியோ வந்து லார்ஜாக இருக்கும்போது கிராஃப் பிளாட் இந்த மாதிரி ஒன்று கிடைக்கிது. எல் பை ஆர் ஸ்மாலாக இருக்கும்போது பிளாட் அந்த மாதிரி கிடைக்குது. டைம் இன்க்ரீஸ் ஆக ரொம்ப ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகி எல் பை ஆர் லார்ஜாக இருக்கும்போது ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகி மேக்ஸிமம் ரீச் ஆகுது. அதே இது எல் பை ஆர் ஸ்மாலாக இருக்கும்போது ஸ்டெடியாக ரீச் ஆகாமல் சடனாக ரீச் ஆகி மேக்ஸிமம் ரீச் ஆகி அப்புறம் ஸ்டெடி ஆகுது. இனிஷியலி an inductor acts to oppose changes in the current through it. A longer time later, it acts like ordinary connecting wire. Thus, the inductor does not allow sudden change in current. ஸோ இண்டக்டர் வந்து இனிஷியலாக அது வெளியே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு க்ரோத் ஆகிற வரைக்கும், மேக்ஸிமம் கரண்ட்டு ரீச் ஆகிற வரைக்கும் அது வந்து இஎம்எஃப் அது வெளியே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணும். அப்புறம் டைம் ஆக அது வந்து ஆர்டினரி கனெக்டிங் வயர் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்.
திஸ் டஸ் நாட் அலோவ் சடன் சேஞ்ச் இன் தி கரண்ட். இப்போ டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அது ஒரு சின்ன கான்செப்ட். அப்படிங்கிறது the expression for growth of current in LR circuit is derived as I is equal to I naught into 1 minus e power minus RT by L. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். at the time t is equal to L by R, ஸோ e பவர் மைனஸ் ஆர் பை எல்லையும் எல் பை ஆரை மல்டிப்ளை பண்ணோம்னா ஒன்று கேன்சல் ஆகிடும், e பவர் -1 வந்துடும். அதான் இங்கே போட்டிருக்கு. டீக்கு பதிலாக எல் பை ஆர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆர் இன்ட்டு எல் பை ஆர் போட்டோம்னா அங்கே ஒரு எல் இருக்குது. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகி ஒன்றுன்னு வந்துடும். ஸோ ஐ நாட் இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் -1. ஸோ இ பவர் -1 1 பை இன்னு எழுதிக்கலாம். ஸோ 1 மைனஸ் 1 பை இ. ஸோ ஈங்கிறது 2.718. இது வந்து இஎம்எஃபோட வேல்யூ, ஸ்டாண்டர்ட் வேல்யூ. அதை வந்து நம்ம இங்கே போட்டோம்னா 1/2.718 போட்டோம்னா 0.3678. ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 2.718 வேல்யூ எப்படி வருது அப்படிங்கிறது அந்த யூனிட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஃபஸ்ட்டில் வரும். ஸோ I is equal to I naught into 1 minus 0.36 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 0.632. The ratio L by R is called inductive time constant. அதுக்கு பேர் inductive time constant tau of the circuit. The time constant tau is equal to L by R is the time taken for the current to rise from 0 to 0.632 times, that is 63.2% of its final steady value. For example 1 ampere flow ஆகணும்னா அதில் 63.2% அது 0.632 ஆம்பியராக இருக்கும். ஸோ அந்த ஆம்பியர் போகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குதோ அதை தான் டைம் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் செகண்ட்ஸ் இஃப் ஆர் இஸ் இன் ஓம் அண்ட் எல் இஸ் இன் ஹென்ரி. கிரேட்டர் த வேல்யூ ஆஃப் த டைம் கான்ஸ்டன்ட், கிரேட்டர் இஸ் டைம் டேக்கன் ஃபார் தி கரண்ட் டு ரீச் இட்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ. ஏன்னா ஸோ டைம் ரொம்ப க்ரோத் ஆகிற டைம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இல்லைனா மேக்ஸிமம் கரண்ட் போகணுன்னா டைமும் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் ஒன் டைம் கான்ஸ்டன்ட் கரஸ்பாண்ட்ஸ் டு 63% சேஞ்ச் ஆஃப் கரண்ட் வென் கரண்ட் இன்க்ரீசஸ் இன் தி காயில். ரைட். ஸோ டைம் கான்ஸ்டன்ட்டுக்கும் கரண்ட்டுக்கும் ஒரு கிராஃப் போட்டிருக்கோம். டைம் t is equal to L by R. அது மினிமம் மெதுவாக ரைஸ் ஆகி அந்த 63.2% ரீச் ஆனதுக்கப்புறம் ஸ்டெடியாக போகும். 1 ஆம்பியர்னா 0.632 ஆம்பியர், 2 ஆம்பியர்னா 1.2ல் வரும். ஸோ அதுதான் அந்த 63.2% ஆஃப் கரண்ட். அதனால தான் பர்சன்டேஜில் சொல்லியிருக்கு. த டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் காயில் இஸ் கெப்ட் large and hence the current takes several seconds to rise its maximum value. So time constant increase ஆனால் அது க்ரோத் ஆகிற டைமு இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் லோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ். ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஸ்டெடியாக ரைஸ் ஆகும்போது சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வராது, அப்போது அப்போசிங் இஎம்எஃப் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகாது. the problem due to back EMF in the coil will then be avoided. அதான் சொல்லுது. ஏன்னா கரண்ட்டு சேஞ்ச் ஆகும்போது ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆனால் ஒரு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை அப்போஸ் பண்ணும். இதான் ஃபேரடேஸ்லால படிச்சிருப்போம். ஸோ அப்போ கரண்ட்டு மெதுவாக ரைஸ் ஆகுது அப்படின்னா டைம் கான்ஸ்டன்ட் அதிகமாக இருக்குன்னா கரண்ட்டு மெதுவாக ரைஸ் ஆகும். மெதுவாக ரைஸ் ஆகும்போது சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸு ரொம்ப அதிகமாக இருக்காது. அப்போது இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து அப்போஸ் பண்ணுறது குறைஞ்சி போயிடும். அதான் அவாய்ட் பண்ணலாம். அப்படியும் அவாய்ட் பண்ணலாம். as VR is equal to IR, the voltage across the resistance varies with time in the same manner above. ஸோ இதுதான் growth of current in inductance coil. அடுத்து டிகே ஆஃப் கரண்ட் இன் LR சர்க்யூட் பார்ப்போம், அப்புறம் growth பார்ப்போம், அப்புறம் LCR பார்ப்போம், அதுலேயும் growth டிகே பார்ப்போம். இதெல்லாம் அடுத்தடுத்து வரும். ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸில் இதெல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ.